இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 22ஆம் தேதி. இயேசுவின் திருஇருதயம் அனித்திய நித்திய காரியங்களை நாம் மதிக்க கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து நாதர் மகிமை பெருமையோடும் செல்வத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்திருக்கலாம். அதற்கு விரோதமாக இவ்வுலக அழிவுக்குரிய நன்மைகளை நிந்தித்து பரலோக காரியங்களை மதித்து அன்பு செய்ய தமது வார்த்தைகளாலும் விசேஷமாய் தமது திவ்ய மாதிரிகையாலும் படிப்பிக்க சித்தமானார். அப்போஸ்தலர்களுக்கும் யூதேயா நாட்டர்களுக்கும் தாம் போதித்த போதகங்களிலும் வீணும் விழலுமான இவ்வுலக காரியங்களிலிருந்து அவர்களுடைய பற்றுதலை பிரித்து அவர்களுக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து முதலில் பரலோக ராஜ்யத்தையும் எப்போதும் அழியாமல் நீடித்திருக்கிற நன்மையையும் தேடும்படி அவர்களை தூண்டி ஏவுகிறார். அதே பிரகாரம் இப்போது திவ்ய இயேசு இவ்வுலகத்துக்காக அல்ல, மறு உலகத்துக்காக உழைக்கும்படி நம்மையும் தூண்டி அழைக்கிறார். விசுவாச மந்திரத்தில் சொல்லி இருப்பது போல் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறார்கள் என்பது மெய். ஆனால் தங்கள் நடவடிக்கையில் எத்தனை பேர் அழியாத நித்திய செல்வத்தை தேடுகிறவர்கள்? பிள்ளைகள் வெகு ஆசை ஆவலோடு விளையாடுகிறதை நாம் பார்க்கையில் அவர்கள் அந்த நேரத்தில் செய்கிறதெல்லாம் விளையாட்டு காரியமென்றே எண்ணுவோம். வயதில் முதிர்ந்தவர்கள் சொல்கிற அலுவலை முக்கிய அலுவலென்று சொல்லுவோம். என்றாலும் உலகின் கண்ணுக்கு முக்கியம் என்று நாம் சொல்லுகிற அலுவல்கள் நித்தியத்துக்கு உபயோகப்படாவிட்டால் இதுவும் சிறுவர் விளையாட்டென்றே சொல்ல வேண்டும். வேத புத்தகம் இவைகளை வீண் பெருமையின் மாயை என்று அழைக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் துவக்கத்தில் தங்கள் ஆத்ம மீட்பையும் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களையும் தேடுகிறதுண்டு. வேறு பலர் உலக காரியங்களின் பேரில் எவ்வளவு கவலை கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரலோக காரியங்களை பற்றி நினைக்க முதலாய் அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுடைய ஏக ஆசை எவ்விதத்திலும் செல்வம், பெருமை, உயர்ந்த பதவி சம்பாதிக்க வேண்டும் என்பதே. இதை பற்றி ராப்பகலாய் நினைப்பார்கள். இதுதான் இவ்வுலகத்தில் அவர்களுடைய முக்கிய அலுவலென்று எண்ணுவார்கள். எப்படியாகிலும் அடைய வேண்டும். இது நிமித்தம் என்ன வேலை, பிரயாசை, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனை அடைந்தாலே போதும். ஆனால் திடீரென்று சில சமயம் சாவு வருகிறது. சகலத்தையும் விட்டு மறு உலகத்துக்கு போக வேண்டும். சிறு பிள்ளைகளின் விளையாட்டில் தங்கள் வாழ்நாளை செலவழித்தார்கள். இப்போது யாதொரு ஆயத்தமுமின்றி வெறுங்கையாய் சர்வேசனனுக்கு முன் ஆஜராகிறார்கள். என்றாலும் உலக காரியங்களை விசேஷமாய் தங்கள் தகுதிக்கு அவசரமானவைகளை தேட வேண்டாம் என்று நமது ஆண்டவர் தடுக்கிறதில்லை. நமது மீட்பே முதன்மையும் அதிமுக்கியமான காரியம் என்றும் இன்னும் சொல்ல வேண்டுமாகில் இதுவே இவ்வுலகத்தில் நமக்கு அவசரமான ஒரே ஒரு காரியம் என்றும் நாம் மதிக்க வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பம். நமது விருப்ப வெறுப்புகளில் வீண் மகிமையுமே அல்ல, நமது மீட்பை உறுதிப்படுத்தும் விஷயங்களில்தான் நம்முடைய புத்தி மனதை செலுத்த வேண்டுமென்று கேட்கிறார். இவ்வித புத்தியோடு நாம் நடந்தால் இவ்வுலகத்தில் நாம் செய்கிற எந்த அலுவலும் நமது மீட்புக்கு தடையாக இல்லாமல் நம்மை நித்திய பேரின்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஏதுவாயிருக்கும். பக்தி சுறுசுறுப்புகள் நல்ல கிறிஸ்தவர்கள் அதிக வேகத்தோடு தங்கள் ஆத்ம இரட்சணியத்தை தேடுவார்கள். தாங்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாய் இருக்கும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் தேவ பயத்தையும் அன்பையும் மூட்டி பக்தியிலும் கிறிஸ்தவ புண்ணிய பயிற்சியிலும் அவர்களை வளர்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை, மோசமான வியாபாரம் இது முதலிய கெட்ட வழிகளால் இவ்வுலக ஆசையை தேடுகிறதுக்கு பதிலாய் தேவ கற்பனைகளையும் தங்கள் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் வெகு கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள். செல்வந்தர்களை பற்றி பொறாமைப்படாமல் திருப்தி அடைந்து நித்திய பாக்கியத்துக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே போர் வீரனாய் இருப்பது பிற்பாடு குடியான தொழில் செய்து வந்த பக்தி சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவன் ஒருவனோடு ஆண்டவர் தங்களை வைத்திருக்கும் இந்த எளிய நிலையில் ஒரு வேத போதகர் பேசும்படி நேரிட்டது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடம் ஒரு பெரிய செல்வந்தருடைய கோட்டைக்கு அருகில் இருந்தது. இந்த லட்ச பிரபு உலக சொத்து சுகத்தின் பேரில் கவலை கொண்டிருந்தாலே ஒழிய தன் ஆத்ம மீட்பை பற்றி கவனித்தவர் அல்ல. குருவானவர் கிறிஸ்தவனை நோக்கி, இந்த பெரிய செல்வந்தருடைய செல்வாக்கை பற்றி சில சமயத்தில் நீ பொறாமைப்படுகிறதில்லையா என குடியானவன், நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அந்த சீமான் தான் என்மேல் பொறாமைப்பட வேண்டும். அவன் சாகும்போது அவனுடைய நில பலமெல்லாம் தன்னோடு கொண்டு போவானா? அந்த செல்வந்தனை எனக்கு தெரியும். நான் அவனை விட 5 அங்குல வளர்த்தியுள்ளவன். நாங்கள் இருவரும் கல்லறையில் இருக்கும்போது நான் அவனை பார்த்து, ஐயா மிராசுதாரரே, இப்போது நான் உன்னை விட அதிக சொத்துக்காரன். ஏனெனில் உன்னை விட 5 அங்குல பூமி இப்போது எனக்கு அதிகம் உண்டு என்று சொல்வேன்.
ஆதலால் பாருங்கள், நான் அல்ல, அந்த மிராசுதாரர்தான் சாவுக்கு பின் என் மேல் பொறாமைப்படுவார் என்றார். நித்திய நன்மையையும் அநித்திய நன்மையையும் சரியான விதமாய் மதிக்கும்படி மோட்சத்தில் வாழும் முத்தர்களையும் நரகத்தில் வேகும் சபிக்கப்பட்டவர்களையும் நமது நினைவால் போய் சந்திப்பது உத்தமம். இப்போது உலகத்தை பற்றி புனித ஞான பிரகாசியார் என்ன நினைக்கிறார் என்று வினவினால், இவ்வுலக செல்வத்தை வெறுத்துவிட்டு நித்திய செல்வத்தை தெரிந்து கொண்டதால் தான் எவ்வளவு ஞானமுள்ளவனாய் நடந்தேன். காஸ்திலியோன் என்னும் என் அரண்மனைக்கும் அரசுக்கும் என்ன ஆனது? என்னை எதிர்பார்த்திருந்த கிரீடத்தின் மகிமை பெருமை இப்போது எங்கே? நான் அந்த அழிவுக்குரிய நன்மைகளை விரும்பி அனுபவித்திருப்பேன் ஆகில் பலருக்கு சம்பவித்தது போல நானும் சில வேளை என் ஆத்துமத்தை இழந்து போயிருக்கலாம். வீணும் விழலுமான காரியங்களை துவேசிச்சது அழியாத மகிமை பாக்கியத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் எவ்வளவோ பாக்கியமுள்ளவனாய் இருக்கிறேன் என்பார். இவ்வுலக வீண் மாயைகளால் பசாசானது உன் ஆத்துமத்தை ஏமாற்றி இழுக்க பிரயாசப்பட்டால், புண்ணிய பாதை வெகு கஷ்டமானதென்று உனக்கு காட்டி பயமுறுத்தினால், உன் கண்களை இயேசுவின் இருதயத்தை நோக்கி உயர்த்தி மோட்சத்தையும் நித்தியத்தையும் ஞாபகப்படுத்திக்கொள். நாம் ஒரு நல்ல வெகுமதியை எதிர்பார்க்கும் போது வெகு கஷ்டமான வேலைகளையும் சந்தோஷமாய் செய்வோம் அல்லவா? பெரிய லாபம் வரப்போகிறதென்கிற நம்பிக்கை எவ்வளவு பிரயாசையான வேலையையும் இனிமையாக மாற்றிவிடும். நித்திய சம்பாவனை விஷயமாயும் இதே விதம் சொல்லலாம். தென்னிந்தியாவின் அப்போசலராய் வேத சாட்சி முடிப்பெற்ற புனித அருளானந்தர் வேதத்துக்காக தமது சீடர்களோடும் சில கிறிஸ்தவர்களோடும் வெகு கொடுமையான வேதனை அனுபவிக்கும் போது, மோட்சத்தின் பக்கமாய் உங்கள் கண்களை உயர்த்துங்கள், சிலுவையோ சிறிது காலம், சம்பாவனையோ முடிவில்லாதது என்று தம் தோழர்களுக்கு தைரியம் சொல்லி தேற்றினார். மேற்கண்ட வார்த்தைகளே இயேசுவின் இருதய பக்தர்களின் வாக்கியமாக இருக்க கடவது. அவைகளை நமது உலக பற்றுதல்களினின்று நம்மை பிரித்து பரலோக காரியங்களை நாடும்படி செய்யும். புனித மார்கரெட் மரியம்மாளின் வேண்டுகோள். திவ்ய இயேசு அன்பு செய்கிறதை மட்டும் நான் அன்பு செய்கிறதும் அவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் வெறுத்து தள்ளுவதுமே என் ஆசை. மனிதர்களால் மதிக்கப்படவும் புகழப்படவும் உண்டாகும் ஒவ்வொரு வீணாசையையும் முற்றிலும் தள்ளிவிடு. இயேசுவின் இருதயத்துக்கு திருப்தி வருவிக்கிறதே உன் ஏக எண்ணமாயிருக்கட்டும். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் பேரிலுள்ள பற்றுதல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொல்லும் நஞ்சு. உன் இருதயத்தை முழுவதும் சர்வேசரனுக்கு கொடுப்பதில் பிரமாணிக்கமாயிரு. உலக காரியங்கள் மேலுள்ள ஆவலும் விசேஷமாய் படைப்புகள் மேலுள்ள பற்றுதலும் உன் இருதயத்தை பறிந்து போக விடாதே. உன்னால் நேசிக்கப்பட்ட மனிதர் உன்னை நேசிக்கவில்லை என்று கண்டால், திவ்ய இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும், அழிவுக்குரியவைகளின் மேல் அவர் உன் பற்றுதலை வைப்பது அவருக்கு பிரியமில்லை என்றும் அறிந்து கொள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனவலிய ஜெபம். அன்பால் பற்றியறியும் இயேசுவின் இருதயமே, எங்கள் இருதயத்தை சுட்டரித்தருளும்.